நம்ம லீஃப் வில்லேஜ்லயே 5 ஸ்ட்ராங்கஸ்ட் கிளான்ஸ்ல இருந்து வந்த ஒரு 5 இன்டெலிஜென்ட்டான ஷினோபிஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக்க போட்டு விட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சு கிளான்ல இருந்து பார்த்தா நம்ம டொபிராமா தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஷினோபி. தலைவன் டொபிராமா 2000க்கும் மேற்பட்ட ஜுட்சுவை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பான். அதுல இருக்க பாதி ஜுட்சு பாத்தீங்கன்னா ஃபர்பிடன் ஜுட்சுவா தான் இருக்கும். அந்த மாதிரி ஜுட்சுவெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஜுட்சு கேஸ்டரே இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம உச்சியா கிளான்ல இருந்து பார்த்தா நம்ம இட்டாச்சி உச்சியா தான் இருக்காரு. தலைவன் இட்டாச்சி 7 வயசுல ஒரு ஒக்காகே லெவலுக்கு திங்க் பண்ணி அடுத்து தலைவனோட 13வது வயசுல மொத்த உச்சியா கிளானையுமே ஒரே நைட்ல பொட்டலம் பண்ணி விட்டுருப்பாரு நம்ம இட்டாச்சி. அடுத்து நம்ம யூகா கிளான்ல யார் இன்டெலிஜென்ட்னு பார்த்தா அது நம்ம நெஜி தான். இந்த இடத்துல நம்ம ஹினாட்டாவையுமே சேர்த்துக்கலாம். 2 பேருமே அவங்களோட அகாடமிஸ்ல பாத்தீங்கன்னா ஹை கிரேடோட கிராஜுவேட் ஆயிருப்பாங்க. சோ அடுத்து சருட்டோபி கிளான்ல யார் இன்டெலிஜென்ட்னு பார்த்தா நம்ம ஹீரோசன் தான். தலைவனுக்கு ப்ரொஃபசர்னு தனியா ஒரு நேம் இருந்திருக்கு. அதே மாதிரி லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா ஜுட்சுவுமே நம்ம தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னதான் தலைவன் நருட்டோட விஷயத்துல மாங்கா மாதிரி செயல்பட்டு இருந்தாலுமே தலைவனும் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஷினோபி தான். ஃபைனலா நம்ம உசுமாக்கி கிளான்ல யார் இன்டெலிஜென்ட்னு பார்த்தா அது நம்ம பொருட்டோ உசுமாக்கி தான். 2 ப்ளூ வார்டெக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் பொருட்டோ என்ன செய்கை பண்ணிட்டு இருக்காங்கிறது. யாருக்கெல்லாம் பொருட்டோ பிடிக்குமோ மறக்காம எல்லோ கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கோ.